ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ரூ. 120 எடுத்து தர போகிறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவரில், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் இந்த மாதிரி நிறையா ஏர்னிங் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ், அதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அப்ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இங்கே 100 போட்டிருக்குல்ல, நான் மாற்றிடுறேன். ரூ. 120 இந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 120 நமக்கு கிடைக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆஃபர்ஸில் ஒரு கம்பெனியோட நம்ம பேசியிருக்கோம். அந்த கம்பெனி நிறைய கேம்பெயின்ஸ் நமக்கு தரேன் இருக்காங்க. ஸோ அந்த கேம்பெயின்ஸ்லாம் நிறையா நான் எடிட் பண்ணி நிறையா அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்க கேம்பெயின்ஸை நான் ஆட் பண்ணி விட்டுறேன். அதை ஆட் பண்ணி விட்டால் நீங்கள் ஒரு கேம்பெயினுக்கும் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ஆக்டிவாக கேம்பெயினை மட்டும் இங்கே ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்டிவ் மட்டும் தான் வரும், ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இப்போது நம்ம ரிவார்ட்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இங்கே உங்களுக்கு போட்டிருப்பேன், ஓகேவா? அதாவது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் ஆட் பண்ணியிருப்பேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு அதான் டவுட்டாக இருக்குது. இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணி நம்ம என்ன ஸ்டேஜில் நம்ம நின்றுருக்கோம், அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இங்கே பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதாவது புரியலை அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லிங்க்கை இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் கைஸ். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் போகும். ஸோ இந்த பேஜ் நீங்கள் யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, சரியா? என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டைரெக்டாக இப்போ இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இது ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு மட்டும்தான். இப்போ தான் நீங்கள் இந்த ஆஃபர் கிளைம் பண்ண வரீங்க அப்படின்னா, இந்த அப்ஸ்டாக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, இப்போ தான் நான் இந்த ஆஃபருக்காண்டி வீடியோ பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். புது யூஸருக்கு மட்டும், பழைய யூஸருக்குலாம் கிடையாது. மற்றவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வராது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் போட்டுட்டு நம்ம ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அப்புறம் 6 டிஜிட் பின் நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ண உடனே இங்கே அப்ஸ்டாக்ஸ் ஃபார் பிகினர் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஆப்புக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீஸாக நீங்கள் எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. கமிஷன்ஸ் எதுக்குமே நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன், சரியா? ஓகே, அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இவங்களோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துட்டேன். அடுத்து உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து கீழே கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்துட்டு ட்ரா சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். நான் சிக்னேச்சரை ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ அப்படியே சிக்னேச்சர் ட்ரா பண்ணிவிட்டு நம்மளோட செல்ஃபி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படியே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது சேஃபா அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப் தான். ஸோ இது கவர்மெண்ட் வெரிஃபைடு தான், ஓகேவா? ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு தான். ஸோ அதுக்கு கீழே வர்றது தான். ஸோ தாராளமாக இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே கிடையாது. இது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு கைஸ். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் கவர்மெண்ட் வெரிஃபைட் தான். நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கறனாலையோ, நம்ம ஃபோட்டோ சப்மிட் பண்ணுறனாலையோ, நம்மளோட ஆதார் பேன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறனாலையோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்மளோட செல்ஃபி சப்மிட் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ வெரிஃபிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோடனே
இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் அந்த கேஷ்பேக்காண்டி தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது நமக்கு தேவையில்லாது தான். மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோடு லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ சைன் அப்ளிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நான் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபி அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணியாச்சு கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ₹120 அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அது உடனே சப்மிட் பண்ணோடனே நமக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது அப்ளிகேஷன் வந்து அவங்க நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் அப்ரூவல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் லட்சக்கணக்கில் வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்காக தான் நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணி விடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ₹120 கேஷ்பேக்கு நம்மளோட யூபிஐ ஐடி நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரு பண்ணோம்ல அந்த யூபிஐ ஐடிக்கு வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இதில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் இன்ன வரைக்கும் நான் என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதில்லை, நான் இதில் வந்து இன்ன வரைக்கும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதில்லை, ரிஜிஸ்டர் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க, அப்புறம் இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து 18+ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பிலோ 18க்கு வந்து இது அப்ரூவலே வராது. ஏன்னா அவங்களால பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, டிமேட்டோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. அபவ் 80 அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் வராது. நீங்கள் தாராளமாக இந்த ப்ராசஸில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா 18 வயசு கீழே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியாது. சரி, எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கேஷ்பேக் வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேஷ்பேக் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் கூட பண்ணலாம். இந்த இடத்துல இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்னோடய ஐடி. இந்த ஐடிக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி விடனாலும் அனுப்பி விடலாம். இதை நான் earn பண்ணிட்டேன் ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி கூட அனுப்பி விடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து ஒரு ₹120 உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.